கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி. தேவன் நம்மை அற்புதமாக இந்த 11 நாட்கள் இந்த வருஷத்தில் வழி நடத்தி இந்த 12வது நாளிலே தேவன் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் தேவனை ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் தேவனை ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. மறுபடியும் சொல்ல, தேவன் 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 பிரசன்னமே தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே,
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வந்திடுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் கூட இருக்க முன்பே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஹரிமா சிகல தீரவா இயேசுவே நீ எங்கள் மத்தியில் உலாவதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த கூட்டத்தை முழு ஒரு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க ஆண்டவரே வழி நடத்துங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க அவளோடு நீங்கள் பேசுங்கப்பா திரும்பி செல்லும்போது ஆண்டவரே புது பலத்தோடு புது உற்சாகத்தோடு ஆண்டவரே இன்னும் அதிகமான விசுவாசத்தோடு அதுக்கு மேலாக பரிசுத்தத்தோடு செல்லும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே எங்க பாவங்கள் எல்லாம் அதனால மறைந்து போகட்டும் எங்கள் மீறுதல்கள் அதனால எல்லாம் ஆண்டவரே அது தொலைந்து போகட்டும் ஆண்டவரே புது மனுஷனாய் ஆண்டவரே புது கிரியை ஆண்டவரே நாங்கள் திரும்பி செல்ல கிருபை செய்யுங்க இந்த வருஷத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்மை போல மாற நீங்க கிருபை செய்யுங்க நாங்கள் மறுரூபமாக ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தேவன் அற்புதமாக நம்மை 10 நாள் இந்த வருஷத்தில் 10 நாள் நம்மை என்ன பண்ணிட்டாரே அவர் வழி நடத்தி விட்டார் இந்த தேவனை நாம நமஸ்கரிக்கலாம் எந்த அவரை நமஸ்காரம் செய்ய தான் நம்ம நாள முடியும் வேறு எதுவுமே நம்ம செய்யவே முடியாது கொடுத்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரமும் வழி நடத்துகிற இந்த சர்வலோகாதிபாவை நம்ம நமஸ்கரிக்கலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവ സൃഷ്ടികനെ നമസ്കാരം, தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகம் சர்வலோகா தேவ நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். அவதாரம் நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிந்தேஸ்வரா நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிந்தேஸ்வரா நமஸ்காரம். முத்திலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தடைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. Hallelujah. ಕನ್ನಡ ಪಾಡಲಿ ಪಾಡುವ ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ನಾನು ಹೇಗೆ ಹೇಳಲಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಾನು ನಿನಗಾಗಿಯೇ ನಾನು ಹಾಡುತ್ತೇನಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ನಾವೆಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ಹಾಡನ್ನೆಲ್ಲ கரங்களை ஜோராக நம்ம தட்டி இந்த தேவனை அவர் எவ்வளோ நல்லவர், அவர் அன்பை நம்ம எப்படி சொல்ல முடியும், வெறும் நாம் ஆராதிக்க தான் பாடதான் முடியும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಳಪ್ಪ, ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವಿನು ನನ್ಯೇಸುವೇ, ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವಿನು ನನ್ಯೇಸುವೇ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಳಪ್ಪ,
ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே மஷிரோகை ரபாதிரகலாம். ஆமாண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் அவர்களும் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு தேவனுடைய தூதர்கள். தேவனின் நல்ல தூதர்கள் என்னை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை எல்லாம் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நின்று இந்த பரிசுத்த தேவனை அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் ஆண்டவரே உம்மை நன்றி இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
கர்த்தாவே. எல்லாம் வாயை திறந்து எல்லாம் தேவனை சத்தத்தை உயர்த்தி நமக்குள்ளே இருக்கிற தேவன் இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆலயத்துக்குள் தேவன் ஆவியானவர் நம்மை மத்தியில் இறங்கி வந்ததுக்காக எல்லாம் வாயை திறந்து இயேசுவே நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து சத்தத்தோடு நான் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி 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 இயேசுவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் நான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவரை நம்ம ஆராதிக்க அவரை துதிக்க நம்முடைய எல்லா காரியங்களும் அது உடைந்து போகும். எதெல்லாம் உங்களுக்கு தடைகள் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எல்லா காரியங்களும் ஆவியானவர் அதை உடைத்து போடுவார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் தான். எல்லா வாயை திறந்துக்கிற சில நிமிஷங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் நிற்பதா உன் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 உம் சமூகமும் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிக அதிகமா. ஜீவன் தரும் ஜீவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் ஜீவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம்
ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹalleluya. நன்றி துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இயேசுவே இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹalleluya. सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए. கரங்களை உயர்த்தி मैं हाथ उठाता हूँ. குறைவின்றி எங்களை நடந்து போறதுக்காக நன்றி. எல்லாம் மறுபடியும் ஆராதிக்கலாமா? இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேத பிரதர் ஜெயக்குடியை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
துதிக்கிறோம் 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 அப்பா. தூயவரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு சோதரிக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ரபா. சோதரம் ஆண்டவரே, நன்றி 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 ராஜா. இதோ இந்த அருமையான நேரத்தில் ராஜா, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ரபா. ஓ நன்றி 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 ராஜா. இதோ எங்களை தாழ்த்து ஒரு வருஷம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ரபா ரபா. நன்றி ரபா. ஓ நன்றி நன்றி ஆவியானவரே. இதோ இந்த நேரத்தில் ராஜா உம்முடைய பாடுகளை பாட 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 ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன மகிமை மேகம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட்டதற்காய் சோதரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த நாளில ஒரு விடுதலை கொடுக்க போவதற்காய் சோதரிக்கிறோம் ரபா. ஓ நன்றி ஆவியானவரே. இதோ உம்முடைய பிரசன்னத்தை உணரமடியா நீர் செய்த கிருபைக்காய் சோதரிக்கலாம் ரபா. நன்றி ராஜா. இதோ உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே. இதோ இந்த நாளை ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபைனால அன்பினால ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால நீர் பாதுகாத்ததற்காய் சோதரிக்கலாம் ரபா. நன்றி ராஜா. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ரபா. இதோ உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த நாளில் நாங்கள் வந்திருக்க முடியாதப்பா. உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே, தேவ கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்தினால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ வேதையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பப்பட்ட போது ஆண்டவரே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விடுதலை இன்றைக்கு நிச்சயமாய் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி ரப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவரே, இதோ நான் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. பரிசுத்தத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற நேரத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தடைப்பட்ட அநேக ஆண்டவரே குடும்பத்தவர்களை நீர் கொண்டு வந்த ராஜா. இந்த இடத்தை ஆளுமைகள் நிரப்பப்படபடியா ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது ஒரு பரலோகம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல மூடி பிரசனத்தினால ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு வந்து உங்களை பிரசனிக்குவது அல்ல ஆண்டவரே. ஆவி ஆத்மா உண்மையோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த கூட்டத்தை முழு பொறுப்பும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு காரியத்தில் எங்களோடு இருங்க ஆண்டவரே. இதோ பேசுகிற வார்த்தைகள் ராஜா முடிதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விதைக்க போகிற இன்றைக்கு அந்த விதைகள் எங்களுக்கு ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுத்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நிலைத்திருக்கத்தக்க எங்களுக்கு நீர் வாழ்க்கை செய்யும்படியா இந்த நேரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். மறாது இயேசு கிறிஸ்து என்புள்ள நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்கேயோ நேற்று தான் வாட்ச் நைட் சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்குது. பார்த்தா 11 நாள் முடிஞ்சிருச்சு. வருஷம் தொடங்கி 11 நாள், இன்னும் 3 நாள்னா பாதி மாதம். ஆமாம், அப்போதே எவ்வளோ வேகமாக தேவனுடைய வருகை இருக்கிறது. நாட்கள் கடந்து போகிறது என்றால் தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்குது என்று அர்த்தம். ஆனாலும் இந்த ஒவ்வொரு நாளும் 11 நாளும் ஆண்டவர் அற்புதமாக நம்மை காத்து இதுவரைக்கும் வழி நடத்தினார். எந்த குறைவில்லாதபடிக்கு தேவன் அற்புதமாக இந்த புது வருஷத்திலும் தேவன் அருமையாக அவர் வழி நடத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். தேவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் இந்த இடத்துல வருகிறது அது எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அது தேவன் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக செலவிடக்கூடாது. அதனால நீங்கள் வந்தது சந்தோஷம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு ಈ ವಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನಾಳೆ ಸಂಜೆ ರೂಪಾ ಸಿಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. ನಾಳೆಗೆ ಸಾಯಂಕಾಲ ರೂಪಾ ಸಿಸ್ಟರ್ வீட்டில்
ஜெபம் இருக்கும். அதனாலே இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு, சர்ச் பக்கத்தில் தான், நீங்கள் மோர் பக்கத்தில் வீடு. நீங்கள் சமயம் எடுத்து 7:30 மணி போல் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாம் தேவனை குடும்பமாய் அந்த ಕುಟುಂಬத்தோடு நாம் ಆರಾಧಿக்கலாம். ಕುಟುಂಬವಾಗಿ ಆ ಕುಟುಂಬ ಜೊತೆಗೆ ದೇವರನ್ನು ನಾವೇನು ಮಾಡೋಣ, ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲೇನು ಮಾಡುತ್ತೆ, ಖಂಡಿತವಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತೆ. அதே போல் செவ்வாய்க்கிழமை யாருக்கெல்லாம் லீவு? ஒருத்தமா தான் லீவா? மீதி எல்லாம் லீவிலேயே இருக்கிறீங்களா? ஓ, லீவா? சரி, எல்லோருக்கும் சரி. செவ்வாய்க்கிழமை லீவ் இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துருங்க, இல்லைங்களா? ஆண்டவர் நம்மை அற்புதமாக கடந்த வருஷமெல்லாம் நடத்தினார். சோதனையில், வேதனையில், சந்தோஷத்தில், எல்லாத்துலேயும் ஆண்டவர் கூட இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறார், இல்லைங்களா? நம்ம அந்த சந்தோஷம் மற்ற ஜனங்களும் அனுபவிக்கணும். அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நாம் உபவாசத்தோடு செபிக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சமயம் எடுத்து வாங்க. 14ஆம் தேதி சங்கராந்தி, எல்லாத்துக்கும் லீவு. அதனால் கரும்பு கடிச்சேன், பல்லு வலி வந்துருச்சுன்னெல்லாம் சொல்லாதீங்க. உபவாசம் இருந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, என்ன பண்ணலாம், நம்ம கரும்பை சாப்பிடலாம். அதனால் உபவாசம் முடிஞ்ச பின்னாலும் கரும்பு சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு, ஆமாம், அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் வந்துடுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உபவாச ஜெபம் இருக்கும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, மாலை ஆராதனையும் இருக்கும். சாயந்தரம் 5:15 சண்டே கிளாஸ் இருக்கும். எல்லாம் நேரத்தோடு வாங்க. தேவன் இந்த எல்லா ஜெபங்களையும் நீங்கள் இந்த எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் நாளை வர முடியலங்கிற நிலைமையில் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ಜೆಬಿಕ್ಲಾಮ್. ಬರೋಕ್ಕೇನೆ ಆಗಲಿಲ್ಲ, ನಾನು ತುಂಬ ಬ್ಯುಸಿ. ನರೇಂದ್ರ ಮೋದಿನ ಬೇಕಾದ್ರೆ ನೋಡ್ಬೋದು, ನನ್ನನ್ನು ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅನ್ನೋರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆಲ್ಲ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಡೆಸಲಿ ಅಂತ ಹೇಳಿ, சரிண்ணா? அதனால் இந்த எல்லா விதமான ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தேவர் நினைக்க ஆசிரிய துர்கா என்கிற பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையை காணிக்கையும் தசம பகத்தையும் நம்ம செலுத்துவோம். ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗಾ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಆಶ್ರಯ ದುರ್ಗಾ, ಸಂಕಟದಲ್ಲಿ
ಅಲೆಲೂಯ ಅಲೆಲೂಯ. Hallelujah. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರೂ ನನಗೆ ಭಯವಿಲ್ಲ. ಈ பூமி லாஸ் ஏஞ்சல்ஸில் ஜனங்க வந்து பூமி அழியாதுன்னு நினச்சாங்க. இவங்க ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾவில் பெரிய ಪಟ್ಟಣம், ತುಂಬ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಿಟಿ, ತುಂಬ ಸೌಕರ್ಯ ಇರುವ ಸಿಟಿನು. ಕಾರು ಬಂಗ್ಲಾ ಎಲ್ಲ ಇತ್ತು. ಎಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶ ಏನಾಗಲ್ಲ, அழியಲ್ಲ, என்னாகாது, அழியாதுன்னு நல்லா தான் வீடுகளெல்லாம் கட்டியிருந்தாங்க. நல்லா தான் வீடுகளெல்லாம் கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி வீட்டையெல்லாம் விட்டுட்டு ஓடுற நிலைமை, காருகளை விட்டு ஓடுற நிலைமை. எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, காரு கீரு எல்லாம் என்ன கிடைக்குதோ அதை கிடைச்சி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால் நீங்கள் தைரியமாக நான் வீட்டை கட்டிட்டு 100 வருஷம் வாழுவேன்னெல்லாம் நினைக்காதீங்க. அங்கே வர்ற தீ இங்கே வரும், அங்கே வர்ற தீ இங்கே வர்றதுக்கு இது எப்போ தீ எப்போ வருது தெரியுங்களா? பாதி அமெரிக்கா எதில் மூழ்கி இருக்குது? பனினால் மூழ்கி இருக்கிறது. பாதி அமெரிக்கா தீயில் எரிஞ்சிட்டு இருக்குது. எந்த நாட்களில் தீ வருது? பனி காலத்தில் தீ எரியுது. பனி காலத்தில் தீ எரியுது. பனியவே தீயை எரிக்க முடியும் என் ஆண்டவர்னால. அல்லேலூயா. ஆனாலும் ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ. ಬೆಂಗಳೂರು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಉರಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. கடலಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು உயர்த்தி ஆண்டவரே எனக்கு எந்த பயம் இல்லை ஆண்டவரே.
ಭಯವೂ ಇಲ್ಲ, ನನಗೆ ಭಯನೇ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ, ನನ್ನನ್ನು ನಡೆಸುವನು ಆತನು ಒಬ್ಬನೇ. இல்லையா? எந்த மாதிரி தீ வந்தாலும் சரி, தேவனை கொண்டு இல்லை தீ பிடிச்சா முக்கால் பெங்களூர் போயிடும். ஏன் தெரியுங்களா? அங்கதான் எல்லாம் நமக்கு வர்ற எல்லாம் கேஸும், நமக்கு வர்ற எல்லாம் பெட்ரோலும், நமக்கு வர்ற எல்லா டீசலும் எங்கே தான் வந்து இறங்கும்? தேவனகுந்தியில் தான். தேவனகுந்தி தியாக்கல் பக்கத்தில், மாலூர் பக்கத்தில் அதில். அதனால பெங்களூர் தீயெல்லாம் எரியாதுன்னெல்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல தீ பிடிச்சா எங்கே போயுமா? பாதி பெங்களூரு ஆமாம் போயிடும். ஆனாலும் தேவர் ನನಗೆ ஆශ්‍රய துர்கா. அல்லேலூயா. எனக்கு எந்த பயமும் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 25வது வருஷத்தில் அப்படிதான் நம்ம வாழ வேண்டும். எனக்கு எந்த பயமும் இல்லைப்பா. கடலே வந்து மூழ்கி பெங்களூரை மூழ்க வச்சாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் தேவன் என்னை வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இந்த காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே கர்த்தாவே, ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே ஓய்வு நாளில் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க துதிக்க மைமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா, தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த பிரசன்னத்தினால் ஆண்டவரை எங்களை மூடி மறுத்து கொண்டதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அப்பா, இந்த பிரசன்னம் ஆண்டவர் ஒரு குட்டி பரலோக போல ஆண்டவரை நாங்க பார்க்க முடியும். ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஓ ரேபேலா ராகாலா ராபா ஷாபாலா ரீகாலா ராபா தீபா சகோலா ராதாலா ரிஷத்தோலோ ரீகாலா ராபா நீமா சகோலா ராதாலா ரிஷத்தோலோ ரீகாலா ராபா. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எந்த வேதனையோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, எந்த கண்ணீரோட ஆண்டவரே துக்கத்தோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா, நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா, அவங்க இருதயத்தை ஆராய்ந்துகிற தேவன் நீர் ஒருவரே ஏசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே, மனுஷர் முகத்தை பார்க்குவாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்பா தேவனே கர்த்தாவே, நீர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, எல்லாம் அப்பா தேவனே கர்த்தாவே, நீங்க விடுதலை நாயகன் ஆண்டவரே, விடுதலை கொடுத்த ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா இயேசுவே கடந்து போறப்பாண்டவரை ஒரு விடுதலையோ ஒரு ஆசீர்வாதத்தோட ஆண்டவரே, ஒரு சமாதானத்தோட கடந்து போக முடியும் ஆண்டவரை. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, குமாரன் விடுதலையாக்கி நம் மெய்யான விடுதலைன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருத்தரையும் நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா, காணிக்கைக்காக ஆண்டவரே, தசம பாகத்துக்காக நாங்க ஜபிக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. கொடுத்த கரங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, கொடுக்காத கரங்களையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. எந்த கஷ்டத்தோட ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இந்த காணிக்கைகள் ஆண்டவரை போட்டு இருக்கிறாங்களா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, நீங்க 100 மடங்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உன்னை ஆசீர்வதிப்ப உன்னை பெருகு பண்ணுவேன்னு சொன்ன தேவனே. அப்பா, வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை தேவனே கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, பேசுகிற ஆண்டவரை. அப்பா தேவனே கர்த்தாவே, ஊழியக்காரன் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை தேவனே கர்த்தாவே. அப்பா, சத்தியத்தை சத்தியமா ஆண்டவரை போதிக்க முடியாது கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஒரு வார்த்தை கூட்டாமல் ஒரு வார்த்தை கழிக்காமல் ஆண்டவரை தேவனே கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. அப்பா, நீர் ஆண்டவரை மோசையுடைய
அவங்களுடைய வாய் ஆரோனன் இருந்த போல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, நீர் அவங்களுடைய வாயா இருந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அவங்களுடைய வாயால புறப்படுற ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா ஒருத்தோட இருதயத்தை தொட முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த அப்பா பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா எல்லாரையும் ஆண்டவரை போஷிக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தடைப்பட்டு இருக்கிற ஆத்மகளை நீர் கொண்டு வாருங்க இயேசப்பா. அப்பா எந்தெந்த நோக்கத்தோட ஆண்டவரை தடைப்பட்டு இருக்குது ஆண்டவர், அந்த தடைகள் எல்லாம் உடைத்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, நீங்க கொண்டு வாருங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை இன்னும் அநேக ஊழியங்கள் நடக்க முடிய ஆண்டவரே, ஜபங்கள் நடக்க முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆரம்பத்தில் இந்த முடிர முட்ட ஆண்டவரே நீர் ஆண்டவரை இந்த அப்பா இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரை நடத்து கொடுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, விண்ணப்பத்தை கேட்ட தேவனை, பதில் கொடுத்த தேவனை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே, ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைத்துக் கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைத்துக் கொள்ளுமே. தூயவனே, தூயவனே, அழைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வருஷத்தின் முதல் மாதத்திலே நாம் 2வது வாரத்தின் இந்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம். அநேக நேரம் நாம் யோசிப்பது உண்டு, இந்த வருஷம் தேவன் நம்மை எப்படி நடத்துவாருங்கிற யோசிக்கிறதுக்கு விட நாம் யோசிக்கிறது என்னவென்றால், நான் எப்படி இந்த வருஷத்தை நான் நடப்பேன், இல்லை நான் எப்படி இந்த வருஷத்தை கடப்பேன் என்று சொல்லி இருக்கிற கேள்விதான் அதிகமாக இருக்கும், இல்லைங்களா? ದೇವನ್ ಎನ್ನ ಎಪ್ಪಡಿ ನಡತುವಾರ್, ದೇವ್ರು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿರುವ ಪ್ರಶ್ನೆ ಏನಂದರೆ, ನಾನು ಹೇಗೆ ಈ ವರ್ಷವನ್ನು ನಾನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಹೇಗೆ ನಡೀತೀನಿ, ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ದೇವ್ರು ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ಜಾಸ್ತಿಯಾಗಿರುತ್ತೆ ಅಲ್ವಾ? ஐயோ இந்த வருஷம் நான் எப்படி இருப்பேன், இந்த வருஷம் எப்படி நான் இப்போவே நமக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி நாம் இந்த வருஷத்தில் நம்ம கட்டுவோம், போன வருஷம் கட்டுனதே இன்னும் கடன் முடியல, போன வருஷம் வாங்கின கடனே இன்னும் ஸ்கூல் ஃபீஸு இன்னும்
முடியல, ஆனால் இந்த வருஷம் எப்படி நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற கேள்விகள் தான் இருக்கும். ஐயோ, நான் இப்படி பண்ணனா எப்படி, நான் அது செஞ்சேன் எப்படி, இது செஞ்சேன் எப்படி. அப்போது நாம் எப்படி இந்த வருஷத்தை தாட்டுவேன்ங்கிற யோசனை தான் இருக்குதே வழியோ, ஆனால் தேவன் நம்மை எப்படி நடத்துவாருங்கிற ஒரு கேள்வியோ இல்லை அப்பேற்பட்ட யோசனை நமக்கு வரவே ವರಾತ್. ದೇವ್ರು ಹ್ಯಾಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರಂತ ಹೇಳುವ ಒಂದು ಯೋಚನೆ ನಮಗೆ ಬರಲ್ಲ. ಹ್ಯಾಗೆ ನಾನು ನಡೀತೀನಿ ಅನ್ನೋ ಯೋಚನೆ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತೆ. ಆದರೆ ಆಬ್ರಹಾಮ್ನ ನೋಡಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಈ ನಿಮ್ಮ ಜನರುಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೀನೇನು ಮಾಡು, ನೀನು ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ஆசீர்வதிಸುತ್ತೇನೆ, ನೀನು ಜನಗಳೆல்லாம் விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அனுப்புகிறார். அவனுக்கு அநேக கேள்விகள், அநேக காரியங்கள், அநேக யோசனைகள், அநேக காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் சொன்னோன்னே ஆபிரகாம் என்ன பண்ணல, அவன் போகலை. நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்த எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னெல்லாம் அப்புறம்தான் அவன் தன்னுடைய ஜனங்களை விட்டு அவன் செல்லுகிறான். ஆனால் விட்டு செல்லும்போது அவன் யோசிக்கல, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார், என்ன பண்ணுவார் என்று. ஆனாலும் அவன் என்ன பண்ணுகிறான், லோத்தை கூட்டிட்டு அவன் போகிறான். அப்போ தேவன் அப்பேற்பட்ட ஆபிரகாமை நடத்தின தேவன், அதே தேவனை தான் நாம இந்த வருஷமும் ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வருஷத்தை, இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் யோசிக்கிறீங்களோ நீங்கள் யோசிக்கலையோ, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು, ಇಲ್ಲ ಮಾಡದೇ ಇರ್ಬೋದು, ಪರವಾಗಿಲ್ಲ, ನನಗೆ ಏನು ಯೋಚನೆನೇ ಇಲ್ಲಪ್ಪ. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದರೆ ಸಾಕು, ಆಟೋಮೆಟಿಕ್ಕಾಗಿ ದಿನ ಹೆಂಗೆ ಹೋಗುತ್ತಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮಲ್ಕೋತೀನಿ, ಮತ್ತೆ ಎದ್ದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತನ್ನೋ ಜನರು இதாரு இல்லைங்களா. எப்படி தான் அவங்களுக்கு டைம் போகுதுன்னே தெரியாது. எந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க. 10 நாளும் போயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் என்னது, இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. நியூ இயர் விட்டு இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் 10 நாள் போயிருக்கும். அப்போது தேவன் ஆபிரகாமை பார்த்து அவன் போன்னு சொன்ன ஒரு காரியம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும் என்றால் 2 காரியத்தை பார்க்கலாம். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று யாக்கோபு, ஈசாக். தேவன் சொல்லும்போது, அவன் வீட்டை விட்டு போகும்போது அவனுக்கு ஒன்று மாத்திரம் கேரண்டி என்னன்னா, நிச்சயம் ஆண்டவர் என்னோட சொன்னாரே, அதனால நான் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை நடத்துவார். ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது இல்லைங்களா. நம்ம சும்மா வசனம் தான் வாசிப்போம். என்ன வசனம் வாசிப்போம்? 2 கொரிந்தியர் 5:7. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 கொரிந்தியர் 5:7 என்னது? 7 ನಾವು ನೋಡುವವರಾಗಿ ನಡೆಯದೆ ನಂಬುವವರಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತೇವಾದ್ದರಿಂದ ದೇಹದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರೆಗೂ ಕರ್ತನಿಗೆ ದೂರದಲ್ಲಿರುವ ಪ್ರವಾಸಿಗಳೆಂಬುದನ್ನು ಬಲ್ಲೆವು. ಸಾಕು. ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ, ವಿ ವಾಕ್ ಬೈ ಫೇತ್, ನಂಬುವವರಾಗಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்லுகிற வாசிங்க தமிழ்ல. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் இல்ல 2 கொரிந்தியர் 5:7. அதுதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் எப்படி நடக்கிறோமா? ஆமா, விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம், நமக்கு வேதத்தை வாசிச்சுட்டு அப்படியே இருக்கிறோம், அவ்வளவுதான். சில நேரம் நம்ம பார்த்தாதான் நமக்கு விசுவாசமே வரும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பின்னால தான் நமக்கு விசுவாசம் வரும். அதுக்கு முன்னால் விசுவாசம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நடக்குமோ நடக்காதோ, செய்வாரோ செய்மாட்டாரோ, ஆண்டவர் இந்த வருஷத்தை என்னை நடத்துவாரோ நடத்த மாட்டாரோங்கிற டவுட் இருக்கும்.
ஐயோ இத்தனை பாவம் செஞ்சுட்டேனே, என்னால் என்ன பண்ண முடியல, ஆண்டவர் இந்த வருஷம் என்னை நடத்துவாரான்னு இல்லையா? ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தன்னுடைய பிதாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார்கள்? விக்கிரகங்களை வைத்து அவர் அதை செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. கடவுளே விற்கிற ஜனங்க அவங்க. யாரு? ஆபிரகாம். அவங்களையே பார்த்து ஆண்டவர் தனியாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னையே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த விசுவாசம் அவனை அநேக காரியத்துக்குள்ள கொண்டு போய் அவன் என்ன பண்ண, நிச்சயமாக ஆண்டவர் ஆபிரகாமை என்ன பண்ண, அப்படி ஆசீர்வதித்தார். அதே போல நமக்கும் வெறும் வேதம் வாசிக்கிறதுனாலே அல்ல, நாம் அதை நம்பவும் நம்ம செய்ய வேண்டும். நம்ம காணப்படாதவைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்புகிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், போன வருஷம் நாம் எப்படியெல்லாம் நம்ம நடந்தோம் என்று. அநேக நேரம் நம்முடைய தடைகள் எதனாலன்னா நம்முடைய விசுவாசம் இல்லாதபடினால தான். அநேக காரியங்கள் நம்ம நடக்காமல், ஏன்னா அந்த விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம், முழுசாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த காரியத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஒப்பு கொடுக்காம போகணும். சில வருஷங்கள், ஒரு 10-15 வருஷம் இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாலேயே இருக்கும், இன்னும் ஜாஸ்தியே இருக்கும். நான் திடீர்னு சாயந்தரம் எனக்கு பிபி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது. பிபி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்ட்டு அப்போ என் தம்பியை கூப்பிட்டு, நைட் ஒரு 10 மணி இருக்கும், 10 மணிக்கு மேலே, ஏதோ பிபி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம போனோம். முதல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த இடத்துல பாரதி தான் இருக்கணும். அங்கே பாரதி இருக்குல்ல. சரின்ட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு போனோம், இந்த எம்எஸ் ராமையா இந்த சைடு இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டலு, சுப்பையா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனால், அங்கே வேறு ஏதோ அங்கே உக்காந்துட்டு இருந்தோம். நானும் தம்பியும் பிரபாகர் 2 பேரும் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுனால் நடக்கவும் முடியல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி 2 பேர் 3 பேர் பிடிச்சி கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு அவளை பார்த்தே எனக்கு பயமாயிடுச்சு. கொண்டுட்டு வந்த நிலைமையை பார்த்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், இப்படியா உன் நிலைமை இருக்குது அப்படின்னு. ஆண்டவரே நல்லா தான் உக்காந்துட்ருக்குறேன். அப்போ வீட்டுக்கு சரி உக்காந்துட்டோம். அங்கே நர்ஸும் நம்மளை பார்த்துட்டாடி, இல்லை நர்ஸெல்லாம் பார்த்துட்டு என் பிபி செக் பண்ணும்போது ஜாஸ்தி தான் இருந்தது. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, பிபி ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் ஏதுக்கும் ஒரு தடவை ராமையாவுக்கு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடாதீங்க, நீங்கள் ராமையாவுக்கு போங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சொல்லும்போது தான் நாங்கள் வெளியில் வரும்போது இப்படி ஒரு அந்த பொண்ணை கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்தால் அது ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நீ இப்படியா இருக்கிறேன்னு மாதிரி இருந்துச்சு. இல்லை ஆண்டவரே, நல்லா தானே இருக்கிறேன். ஆமாம். அப்போ வீட்டுக்கு போனேன். நாங்கள் எந்த ராமையாக்கும் போகலை. வண்டி எடுத்துகிட்டு நேராக கோட்ரஸ்க்கு வீட்டுக்கு வந்துட்டான். நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா நார்மலாக தான் இருந்தேன். அல்லேலூயா. அப்போது நம்முடைய யோசனைகள் நம்முடைய என்ன ஆகிறது, என்ன பண்ணுது, நம்ம யோசிச்சு இல்லை, நம்ம ஐயோ டாக்டர்கிட்ட போகணும்னு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய யோசனையில் போகும்போது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அப்போ இருந்து நான் இன்னும் பிபிக்குன்னே நான் எங்கேயும் என்ன பண்ணுறதில்ல. பிபி இது வீட்டில் தான் இருக்குது. இப்போ
எப்பாச்சும் ஒரு தடவை தான் போயிட்டு பிபி செக் பண்ணிவிட்டு வரவேன். நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் உட்காந்து ஜோம் பண்ணுறது, அவ்வளோதான். ஏன்னா நம்முடைய யோசனைகளில் நம்ம போனால் கண்டிப்பாக பள்ளத்தில் விழுவோம். அப்போது ஆபிரகாம் அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லை. அவன் யோசித்தான், ஆண்டவர் நடத்துவாருங்கிறதை அவன் நம்பினான். அவன் இந்த வசனங்களெல்லாம் அவன் இல்லாத போதே இந்த வசனங்களெல்லாம் எழுதியிருந்தது இல்லைங்களா? கொரிந்தியர் எழுதியிருக்குல்ல, இல்லை அப்போஸ்தலர் எழுதியிருக்குல்ல. ஆனாலும் அவன் என்ன பண்ணனான்? அவன் நம்பிக்கையோடு அவன் சென்றான். ಆಬ್ರಹಾಮನು ದೇವರ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದಾನೇ ದೇವರು ಆತನಿಗೆ ಏನು ಮಾಡಿದ್ರು? ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಆತನು ಇಟ್ಟರು. ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಮ್ಮನೆ ಏನೋ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ 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 ಅದರ ಅರ್ಥನೂ ನಮ್ಗೆ ಒಂದೊಂದು ಸಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಇಲ್ಲಂಗಿಲ್ಲ. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನಮ್ಗೆ ಅರ್ಥನೇ, ಹಾಡುಗಳು ಹೆಂಗೆ ನಮಗೆ ಅರ್ಥನೇ ಆಗಲ್ಲ. ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. ಅಯ್ಯೋ ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಆತನೇಪ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಬಿದ್ದರೂ ನೀನೇನು ಮಾಡಲ್ಲ, ಭಯ ಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಅಮೆರಿಕ ಕೊಟ್ರೇನೆ ನಮಗೆ ಓ ಹೌದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾನೆ ಅಲ್ವಾ. ಅಲ್ಲೆಲ್ಲರೂ ಓಡೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೆಂಕಿಯಿಂದ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಓಡೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತನ್ನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ದೇವ್ರನ್ನ ನಂಬೋರ್ನ ಆ ಥರ ಓಡೋದಕ್ಕೆ ದೇವ್ರು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಬಿಡಲ್ಲ. சூரத்தில் அந்த காலத்தில் இது வந்தபோது எது நடந்தபோது எந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்துல வீடுகள் சரியாக இடிந்து உழுகவே இல்லை. ஆனால் எந்த பக்கம் வேறு ஜனங்கள் இருந்தாங்களோ அந்த இடத்துல எல்லா வீடுகளும் என்ன பண்ணுச்சான்? கீழே விழுந்து அந்த இடத்துல அதிகமான சாவு இருந்தது. அது இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்மனி இருக்கும். எந்த இடத்துல கிறிஸ்துவ ஜனங்கள் இருந்தாங்களோ அங்கே என்ன இருக்குல்ல, அங்கே வீடுகள் ஆமாம் விழுகலை. ஏன் வீடுகளை விழுகலை? ஒரே நிலை நடக்கும் தானே. ஆனால் வேற பக்கம் பார்க்கும்போது பில்டிங் எல்லாம் விழுந்து எல்லாமே அது நொறுங்கி போய் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். அதுதான் வித்தியாசம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது இந்த அற்புதம் இன்னைக்கு மாத்திரமல்ல, அது அது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போதே அப்பேற்பட்ட அற்புதம் நடந்தது. இஸ்ரேல் இருக்கிற இடத்துல ஆடு மாடுகளுக்கு எந்த வியாதியும் வரல. ஆனால் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கோ என்ன வந்தது? மாடு எல்லாத்துக்கும் என்ன வந்தது? சாவு வந்தது இல்லைங்களா? அப்போ தேவன் அவர் ஒரு வித்தியாசத்தை அன்னைக்கும் காமிச்சார், இன்னைக்கும் காமிப்பார். ஹல்லேலூயா. நிலநடுக்கம் இங்கே வந்தால் உங்கள் வீடு உழுகாது. அது 30 வருஷம் ஓல்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் புதுசாக கட்டி இருந்தால் கூட அது சாயும் இல்லையா? ஏன் தெரியுங்களா? ஏன்? ஆண்டவர் அவர் ஜனங்களுக்கு அவர் ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக ಕಾಮಿಪಾರ್. ಅಂದ ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ ಇರಕணும். ದೇವ್ರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ, ಏನಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನ ಯೋಚನೆಗಿಂತ ನಾನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವೂ ದೇವ್ರ ಹತ್ರ ಇಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನಮಗಿರಬೇಕು. ದೇವ್ರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. ರೋಮರ್ 10:9 ನಾವು ಓದುವಾಗ ನಾವು ತಿಳಿಯೋ ಥರ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ವಾಸಿಪಂ 10th அதிகாரம் 9th வசனம். ರೋಮರ್ 10:9. ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರು ಆತನನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು ಹೃದಯದಿಂದ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು ಎಂಬುದೇ. ಹೌದು, ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದೇ ಎಂಬುದೇ. ಹೃದಯದಿಂದ ನಂಬುವವರ ಮೂಲಕ ನೀತಿಯು ದೊರಕುತ್ತದೆ, ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವವರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಆಗುತ್ತದೆ. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಯಾವನಾದರೂ, ಹೌದು, ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರೋ ಯಾರಾದರೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ.
ಎಂದು ಶಾಸ್ತ್ರವು ಹೇಳಿದೆ ಸಾಕು. ಅಷ್ಟೇ. அவர் மேல நம்பிக்கை, வாயில அறிக்கை இட்டு ஆண்டவர் எனக்கு நடத்துவார், ஆண்டவர் என்னை நடத்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இல்லையா? தமிழ் அப்படித்தானே இருக்குது. வாசிங்க. அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறோம். அதுக்கு முன்னால சொல்றோம், யார் வாய் அறிக்கை விட்டு ஆண்டவர் தான் உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களோ அந்த ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அதனால நான் இதை எடுத்து நான் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் வழி நடத்துவாரா, நான் எங்காச்சும் விழுந்துருவானா, என்னை வெட்கப்படுத்திடுவாரா, என்னை அப்படி பண்ணிடுவாரா இப்படி பண்ணிடுவாரான்னு அவிசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக ஆகும். விசுவாசம் இல்லாமல் இது நடக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். யோபே சொல்லுகிற அப்படி, நான் இப்பேற்பட்ட நிலைமைக்கு போன காரணம் என்னவா, அவர் பயந்தது தான். ஐயோ இப்படி ஆயிருமோன்னு பயம், ஐயோ பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்களான்னு பயம், அது பண்ணிடுவாங்களோ பயம், இது பண்ணிடுவாங்களோ பயம். யாருக்கு? யோபுக்கு. அதனால தான் சொல்ற அப்படி, ஐயோ நான் என் பயத்தினாலேயே என்ன பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற அப்படி. ஆண்டவர் உங்களை பயப்படுத்த நீங்கள் பயப்பட வேண்டாம் தான் அவர் சொல்லுகிறார். அதனால தான் வேதத்தில் எத்தனை தடவை பயப்பட வேண்டாம்னு இருக்குது? 365. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தடவை பயப்படாதுன்னு தான் ஆண்டவர் உங்களே சொல்லுகிறார். ஆனாலும் இத்தனையெல்லாம் சொன்னாலும் இந்த வசனம் ஜனவரி தாண்டுமோ இல்லை பிப்ரவரியோடு முடியுமோ தெரியாது, இல்லையா? பரவாயில்ல, ஒரு 2 வாரம் இதை வச்சு ஓட்டலாம், 3ஆவது வாரம் திரும்ப பயம். அப்போ தேவன் நம்மை அவர் வழி நடத்துகிறார் என்றால் ஒருபோதும் நமக்கு என்ன ஆகாதான், அவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டாருங்க. நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக என்னை வழி நடத்துவார்ங்கிறதை நமக்கு இருக்கணும். ஏனென்றால் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாருங்கிற தைரியம் நமக்கு இருக்கணும், இல்லைங்களா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கலேத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கலேத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமா, இந்த வருஷத்துல நீங்க தீர்மானம் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், இனி நான் அல்லப்பா வாழ்கிறது, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன பண்ணுகிறாரு, வாழ்கிறார். கலேத்தியர் 2:20 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನಾಗಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ಜೀವಿಸುವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ಹೌದು, ಕ್ರಿಸ್ತು ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಜೀವಿಸುತ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಈ ವರ್ಷದ ಈ ತಿಂಗಳು ಇವತ್ತಿಂದ ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ, ದೇವರು ಮಾತ್ರ ನಿನ್ನೊಳಗಿರೋದು, அவர் ஒருவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார், அப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள என்ன ஆகும், விசுவாசம் நமக்கு அது வரும். இல்லாட்டி எந்த காரணத்துக்கு விசுவாசம் வரவே வராது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, தேவன் நமக்கு எவ்வளவுதான் அற்புதம் செஞ்சாலும் திரும்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ஐயோ நமக்கு ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவாரு, நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படின்னு ஒரு டவுட்டு நமக்குள்ளே வரும். ஆனா அதல்ல நமக்கு வேண்டிய காரியம். விசுவாசம் என்னவென்றால் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். ஏன் பவிதா சாட்சி சொல்லல, அவங்க அப்பா சாட்சி சொன்னார். அவருக்கு தான் அதிகமான விசுவாசம் போல. என் பிள்ளையை நடத்தினார். கரெக்டாமா இல்லையா? தேவன்
அற்புதமாக நம்மை வழி நடத்துவார். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கு. போன வருஷம் நடத்தின தேவன் இந்த வருஷம் நம்மை நடத்துவார். 25 வந்து 24 ஆட்டம் இருக்காதுன்னு யோசிக்கணும். 24ல் என்ன கஷ்டம் வந்தது 25ஆம் வருஷத்துல வரக்கூடாதுன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் கையில எல்லாம் ஒப்பு கொடுக்கணும் நமக்கு. அப்பதான் நமக்கு வந்து நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அதனால தேவன் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். வாசிப்போம். அதே 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தி 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறோய். ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ಮಾಡತಕ್ಕ ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹಿಡಿದುಕೋ. ಹೌದು, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನೀನೇನ್ ಮಾಡು, ನೀನು ಹಿಡ್ಕೋ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದನು. ಹೌದು, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಮತ್ತು ನೀನು ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡಿದೆಯಲ್ಲ. ಹೌದು, ஆண்டவர் உங்களை என்னத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாருன்னா நீங்க விசுவாசத்தோடு நீங்க வாழுங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். நீங்க விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு வாழுங்க, விசுவாசத்தோடு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வெறும் 25 மாத்திரம் அல்ல, 26, 27 ஆண்டவர் வருகிற வரைக்கும் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. இங்கே மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கும் அவர் கொண்டு போகுவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அவர் இடையில கை விடவே மாட்டார். அதுக்கு தான் நம்ம கரை ಹಿಡಿದು ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ. நீங்கள் கை பிடிச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் விட்டுருவீங்க. ஐயோ கை வலிக்குது, இல்லை திடீர்னு யாராச்சும் தங்கத்தை கொண்டுட்டு வந்து ஒரு 5 kg தங்கம் முன்னால் வச்சா சரி இதை விட்டுடலாம்ப்பா தங்கம் கிடைக்குது என்ன, அதுக்காச்சும் என்ன பண்ணிடலாம் நமக்கு இல்லையா, அப்படி கூட ஒரு ಮನಸ್ಸು வரும் ಅಲ್ವಾ. ನಾವು ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ದೇವ್ರನ್ನ ಯಾರಾದರೂ ಒಂದು 5 kgನೋ 10 kgನೋ ಚಿನ್ನ ತೊಗೊಂಬಂದರೆ ಅದನ್ನು ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ಕೊಡಪ್ಪ ಅಂತನೂ ನಮಗೆ ಏನು ಮಾಡ್ಬೋದು, ಆಸೆ ಬರ್ಬೋದು. ಅದರಿಂದನೇ ದೇವರು ನಿಂಗೆ ಆಸೆ ಎಲ್ಲ ಬರುತ್ತಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಯುವ, ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಯುವ, ಸಂತೈಸುವ ತಾಯಿಯಂತೆ ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನು ಸಂತೈಸುವ ಕಾಯಿಯಂತೆ ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನು. ಅದರಿಂದ ನಾವು ಕರವನ್ನು ಹಿಡಿದರೆ ನಾವು ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಬಿಟ್ಬಿಡ್ಬೋದು. ಯಾಕಂದರೆ ನಾನು ಮನುಷ್ಯ. நான் யாரு? நான் மனுஷன்தான். அதனால எந்த நேரத்தில் நம்ம கைவிட்டுருமோ தெரியாது. ஆனால் அவர் பிடிச்சு நடத்தினார்னா ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த 25வது வருஷத்தில் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். நாம தான் ஒப்பு கொடுக்கணும். உங்களை பெரியவன உங்களை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு என்னவா, எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்ம இப்படியே தான் கஷ்டத்தில் தாங்க இருந்து நான் பரலோகம் போகணும்னு இல்லை. கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஐஃபோன் கொடுத்துட்டா பைபிள் கூட ஐஃபோனில் தான் நம்ம நோண்டிகிட்டு இருப்போம் இல்லையா. நார்மல் ஆண்ட்ராய்டு 10,000 ஃபோனவே நம்ம என்ன பண்ணுறோம், விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்ருக்குறோம். ஒன்று ஐஃபோன் 1.25 லட்சம் கொடுத்து உங்களுக்கெல்லாம் ஐஃபோன் யாரை கேட்டாங்களே அன்னைக்கு ஐஃபோன் வாங்குறேன்னு. ஐஃபோன் எல்லாம் வாங்கினா அவ்வளோதான் இல்லைங்களா.
பட்டன் ஃபோனே விடுறதில்ல. அதே 4 மணி நேரம் இருக்குது கையில். உன்னை ஐஃபோனு வேற கொடுத்துட்டா 24 மணி நேரம் அதுதான் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சரி பட்டன் ஃபோன்லேயே இருமா. அப்போ தேவன் நம்மை நடத்துவார், நம்மை வழி நடத்துவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும் இல்லைங்களா? வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், ஆமா, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். அல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷத்தில் பொறுமையோடு நீங்கள் ஓடுங்க. நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம விசுவாச அவர் துவக்குவார், அவர் முடிப்பாருங்க. உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ கண்டிப்பாக அது நடக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் தான் துவக்குறார், அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவும். அதனால நம்ம அங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க தேவையே இல்லை. ஆண்டவரே உண்மை நான் பற்றி கொள்கிறேன்ப்பா, உன் பாதத்தில் விழுகிறேன், நீங்கள் என்னை நடத்துங்க இந்த வருஷம் முழுவதும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்துவாருங்கிற விசுவாசத்தோடு பொறுமையோடு இந்த வருஷத்தை ஓடுவோம். ஆண்டவர் உயர்த்தாட்டி நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு போகாட்டிய கேளுங்க, உங்க வியாதிகள் போகாட்டி கேளுங்க, உங்க வேதனைகள் போகாட்டி அப்போ பாருங்க. ஏனென்றால் நான் அல்ல வாழ்கிறது, என் இயேசு எனக்குள்ளே வாழ்கிறாருங்கிற வாழ்க்கை நம்ம வாழும்போது இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போகுவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த இடத்துல விடுதலை. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது விடுதலை எங்க வராது? ஆவியானவர் நமக்குள்ள என்ன, அவர் உள்ள விடுறதே இல்லை. நம்ம தான் ஓட ஆடுறோமே வெளியே ஆவியானவர் அசைவாட முடியாத நம்ம விடுறதே இல்லை. சில நேரம் என்னுடைய ஒய்ஃப் பாஸ்டரம்மா சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? எனக்கே தெரியாது. ஆண்டவர் நடத்துறது தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் இப்படி பண்ணணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேன்ட்டு யோசனையாக இருப்பாங்க. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி நடத்தினார். எனக்கு அப்போ இன்னும் தெரிஞ்சிருக்காது. நான் எங்கேருந்து சொல்லட்டும்? நானும் சைலண்டாக தான் தலை ஆட்டிகிட்டே இருப்பேங்க. சில நேரம் கோபம் கூட வந்துடும். நான் கேட்கறத மாத்திரம் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆமாம், சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்களா நடத்துகிறீங்கன்னு. நானா நடத்துகிறதே இல்லை இல்லையா? கடைசி நேரம் வரைக்கும் எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு. கேட்டு பாருங்களேன், எத்தனை தடவை கோவப்பட்டிருக்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு ஒன்றும் சொல்கிறதில்ல, நீங்களே செய்கிறீங்கன்னு. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு அப்போ தான் எனக்கே தெரியும் இல்லையா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அருமையாக வழி நடத்துவார். ஆரம்பம் அற்பமாய் இருக்கும், முடிவோ சம்பூர்ணமாய் இருக்குங்க. ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு பார்க்கும்போது ஆஹா, இது போல என்னது நான் செஞ்சிருந்தா கூட இப்படி ஆயிருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே இல்லையா? ஆண்டவர் நடத்தும் போது சம்பூர்ணமாக நடத்துவார். இந்த வருஷத்தை அப்படி உங்களுக்காக நடத்துவார், என்னையும் அப்படி தான் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நாம் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்துக்குள் நான் இருக்கும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க. மேல் விசுவாசத்தோடு நான் வழி நடத்தும்படியாக, நான் நடக்கும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க என்று கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தடவை ஆண்டவரே பொறுமையோடு ஓடும் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் அவர் கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வழி நடத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே இயேசுவே. எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி, ஆண்டவரே 24 நான் எப்படி கடந்தனோ எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் 25வது எப்படி நடப்பேன் என்று நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்கிறேன் ஆண்டவரே. அது உம்மால் தான். நீர் தானே என்னுடைய வாழ்க்கை நடத்துங்க. நீங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்துங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்ன வழி நடத்துங்க. நான் உண்மையில் விசுவாசத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. நீர் நடத்துவீருங்கிற நம்பிக்கை எனக்கு வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிரயாசம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, எல்லாமே உமது ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒப்புவித்தேன் என்னையே உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தேன் நையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்
நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேன் ஐயனே, உம்மிடம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சோதனை எம்மை சூழ்ந்திடினா சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். ஜீவ கிரீடம் முன்னே வைத்தேன். ஜீவிய காலம் கடந்திட. ஜீவ கிரீடம் முன்னே வைத்தேன். ஜீவ காலம் கடந்திட. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே. ஆமாண்டவரே, எந்த சிந்தை நீர் அறிவீர். நாங்கள் யோசிக்கிறது ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனாலும் நல்ல பாதையில் நாங்கள் நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே முடியத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் வாழ நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எந்த சோதனை எதுவும் வந்தாலும் ஆண்டவரே மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சபை ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய உமக்குள்ள வாழ நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தில் ஒவ்வொருவரும் மறுரூபமாக கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமீன். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Amen. Hallelujah. 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 ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.